மைக்ரேட்டரி டக்ஸ் எவ்வளவு ஹைட்டுக்கு ப்ரோ பறக்கும்? இங்க அலாஸ்கா அங்க இருந்து இந்தியாவுக்கு வரும். அப்படியே அதாவது அமெரிக்காவில இருந்து ஆசியாவுக்கு வரும். இந்த மாதிரி கண்டம் விட்டு கண்டம் கூட வந்து பறந்து வரும். ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் வந்து தாண்டணும். அதுல ஸ்பெஷலா வந்து 3 சொல்றேன். ஒன்னு வந்து நார்தன் செவலர், இன்னொன்னு வந்து நார்தன் பின்டைல். இதோட அந்த வால் இருக்குல்ல அதுவே வந்து ஊசி மாதிரி இருக்கும், அதனாலதான் பின்டைல்னு இதுக்கு பேரு. இன்னொன்று வந்து ப்ளூ விங் டீல் அப்படின்றது. இந்த 3 இனமுமே வந்து வாத்து இனம் தான். 3மே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான். இதெல்லாம் வந்து இந்த வேடந்தாங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறவைகள் சரணாலயம் அங்க வந்து வரும், செங்கல்பட்டுல இருக்கு. அது ஏன் வரும்னா, இப்போ இங்க இருந்து டிராவல் பண்ணது கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு அலாஸ்கால இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா கிட்டத்தட்ட கிலோமீட்டர்ஸ் எவ்வளவோ இருக்கும். ஆமா, அந்த கிலோமீட்டர்ஸை இதால எப்படி டிராவல் பண்ணி வர முடியுது? அதே மாதிரி இதுக்கு எப்படி இதுதான் ரூட் அப்படின்னு தெரியுது? வேற ஊர்ல இருந்து இங்க வந்து இனச்சேர்க்கை பண்ணி முட்டை போடுதுன்னா, இது முட்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி வருங்க, அந்த குட்டியை கூட்டிட்டு அந்த நாட்டுக்கே போயிருமா இல்ல இங்க இந்தியால தான் இருக்குமா?